கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் தேவ பிள்ளைகளாய் நாம் இணைந்து தேவனை ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவன் நமக்கு தந்த நல்ல கிருபைக்காக வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த மாலை வேளையிலும் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே கூட இருப்பார். இந்த ஆண்டுக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நாம் இருக்கிற நாளளவும் தேவன் நமக்கு முன்பாக போகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக போவதற்கு ஒரு தேவன் இருக்கிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்த நாட்களில் 4 செய்திகளை இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கேட்டிருக்கிறோம். முதலாவது, எதற்காக ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொன்னால், நமக்கு முன்னால் இருக்கிற காரியத்தை நம்மாலே கடக்க முடியவில்லை. அந்த கடக்க முடியாததை நாம் கடப்பதற்காக அவர் முன்பாக கடந்து போகிறார். இரண்டாவது, அவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் முன்பாக போகிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறதான சூழ்நிலைகள், நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகள், நாம் சந்திக்கிறதான போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஆகவே அதை செய்வதற்காக அவர் முன்பாக போகிறார். மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினவைகள் நமக்கு முன்னாலே இருக்கிறது. அந்த முன்னாலே ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அந்த காரியங்களை நமக்கு பெற்று தருவதற்காக என் ஆண்டவர் முன்பாக போகிறார். கடந்த வாரத்திலே பார்த்தோம், ஒரு காலத்தில் நான் செய்ததை, முன்பு செய்ததை இன்றைக்கும் நான் செய்து காட்ட விரும்புவதனாலே நான் முன்னால் போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே மோசேயின் மூலமாக இன்னொரு காரணத்தை, ஆண்டவர் முன்பாக போவதற்கு இன்னொரு காரணத்தை சொல்லுகிறார். உபாகமம் 31:5 பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேயின் மூலமாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். ஏன் அவர் முன்னால் போகிறார் என்று சொன்னால், நான் உங்களுக்கு விதித்த கட்டளையை நீங்கள் செய்வதற்காக, செய்தது போலவே செய்வதற்காக முன்னாலே போகிறார். அப்படி முன்னால் போய்விட்டு இன்னொரு காரணத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். நான் ஏன் முன்னால் போகிறேன் என்று சொன்னால், இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆனால் அந்த காரியத்தை, கட்டளையை உங்களாலே செய்ய முடியவில்லை. உங்களுக்கு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, தீர்மானம் இருக்கு, ஆனால் உங்களுடைய சூழ்நிலைகள் அதை செய்ய முடியாதபடி தடுக்கிறது. ஆகவே அதை சரி பண்ணி உங்களுக்கு வழியை ஏற்படுத்துவதற்கு, உங்களுக்கு முன்னால் இருக்கிற வழியை லகுவாக்கி தருவதற்காக நான் முன்பாக செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே இந்த பகுதியிலே நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் விதித்ததான கட்டளையை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வைப்பதற்காக, கீழ்ப்படிந்து செய்வதற்காக ஆண்டவர் 3 விதமான கட்டளைகளை கொடுக்கிறார். அதிலே முதல் கட்டளையை குறித்து தான் காலை ஆராதனையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது கட்டளை, ஆண்டவருக்கென்று நாம் செய்வதற்கு. அதிலே நிறைய எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. அதில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்களை, 3 விதமான பலிகளை, ஆராதனை என்பது நான் காலையில் சொன்னது போல 3 விதமான காரியங்கள் ஆராதனையிலே இருக்க வேண்டும். அந்த 3 வித காரியங்களும் நம்முடைய ஆராதனையிலே இல்லாதிருக்குமானால் அது ஒரு ஆராதனையே இல்லை, ஒரு விசேஷித்த காரியமாகத்தான் இருக்கும். அந்த 3 காரியத்தை நான் காலையில் விரிவாக பேசினேன். முதலாவது, அதில் ஆண்டவர் சொல்லும் போது
என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னை, அதாவது என்னை நான் தகுதியுள்ளவர் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆனால் நீங்கள் என்னை தகுதியுள்ளவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது 3 விதமான பலி இருக்கணும். அதில் என்னன்னா, முதலாவது என்னை சுத்திகரிப்பதற்கான பலி ஆராதனையில் முதலாவது இருக்கணும். இரண்டாவது, நம்மை சுத்திகரித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அவருக்குரிய மகிமை கனத்தை செலுத்துகிற ஒரு பலி நம்முடைய ஆராதனையில் இருக்கணும். மூன்றாவது, ஆண்டவர் செய்ததான காரியங்களுக்கு, நன்மைகளுக்கு நன்றியை படைக்கிறதான நன்றி பலி இருக்கணும். இது 3ம் இருந்தால்தான் அது ஒரு ஆராதனை. அல்லேலூயா. தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கு. தூதர்களுக்கு நடுவில் உள்ள காரியத்தை மட்டும்தான் செய்ய முடியும், தேவனை மாத்திரம்தான் மகிமைப்படுத்த முடியும். ஆனால் சுத்திகரிக்கிற நம்மை அவங்க தவறே செய்யலை, ஆனால் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அடிக்கடி தவறுகிறோம். ஆகவே நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். மூன்றாவது காரியம், தூதர்களுக்கு அங்கேயே இருக்காங்க, எந்த நன்மையும் ஆண்டவர் செய்யலை, நமக்கு தான் ஆண்டவர் நன்மையை செய்கிறார். ஆகவே நன்மை செய்தவருக்கு நன்றியோடு கூட செலுத்துகிற நன்றி பலி இருக்கணும். 2வது கட்டளை என்னவென்று சொன்னால், உபாகமம் 31:5 வாசிங்க. உபாகமம் 31:5. நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு, முதலாவது கட்டளை ஆண்டவருக்கு செய்வதற்கு. 2வது கட்டளை என்னன்னா, விரோதிக்கு செய்வதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு விதித்த கட்டளையை நீங்கள் அவர்களுக்கு செய்வதற்கு, முதலாவது எனக்கு செய்வதற்கு, 2வது விரோதிக்கு செய்வதற்கு. இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்தார். இதை நீ அவர்களுக்கு செய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர்களாலே அதை செய்ய முடியவில்லை. விரோதிக்கு என்ன செய்யணும்? ஒன்று தான் கர்த்தர் செய்ய சொன்னார். தோற்கடிக்க சொல்லவில்லை, அழிக்க சொன்னார். என்ன சொன்னார்? விரோதிகளை அழிக்க சொன்னார். நீங்க யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 4 ஆகமங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எதிரியானவனை எப்படி டீல் பண்ணணும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதை அவர்களாலே செய்ய முடியவில்லை. கர்த்தரே சொல்றாரு, நானே முன்னால போறேன், உங்களால செய்ய முடியல, இப்ப நானே என்ன பண்ணுகிறேன்? முன்னாலே போகிறேன். நான் முன்னாலே போய் என்ன செய்வேன் என்று சொன்னால், எல்லா தடைகளையும் நீக்கி நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வசதி செய்வதற்காக நான் முன்னாலே போகிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. பார்வோனையும் அவன் சேனையும் இஸ்ரவேலர் ஒன்றுமே செய்யல, கர்த்தரே அழித்தார். அவங்க ஒண்ணுமே செய்யல, கர்த்தரே அவர்களை அழித்தார். எரிகோவை இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை, கர்த்தரே அதை அழித்தார். சில எதிரிகளை கர்த்தர் மட்டுமே அழிக்க முடியும், கர்த்தர் அதை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சில எதிரிகளை கர்த்தர் மாத்திரம்தான் அழிக்க முடியும், கர்த்தர் அதை செய்வார். ஆனா சில விரோத சக்திகளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விட்டு வைப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதான் முக்கியம். சில விரோத சக்திகளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விட்டு வைப்பார், அவர் அழிக்க மாட்டார். மகனே மகளே, நீ தான் அழிக்கணும், அவர் அழிக்க மாட்டார். யார் அழிக்கணும்? நீங்க தான் அழிக்கணும். மகனே மகளே, சபையே, நீ தான் அதை அழிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த எதிரியை விட்டு வைப்பார். அதனால தான் நம்ம வாழ்க்கையில பல ஏரியாக்களிலே இன்னும் நம்மால் ஜெயத்தை பெற முடியவில்லை. முழு வெற்றி இல்லாமல் அந்த விரோதியானவன் நமக்கு இடையூறு செய்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே இருந்துட்டு போகட்டும் என்று நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களை முழுவதும் அழித்துவிடும், அது உங்களை முழுவதும் அழித்துவிடும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம்
1 முதல் 3 வசனங்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் நல்ல கவனிங்க. சாமுவேல் சவுலுக்கு சொல்றான், அமலேக்கு வழி மறைத்தானே, அதை மறக்காத. கர்த்தர் அவனோடு யுத்தம் செய்ய உன்னை அனுப்புகிறார். நாசியிலே சுவாசம் உள்ள ஒன்றையும் விடாதே, அனைத்தையும் அழித்து விடு என்று சொன்னபோது முதல் 2ஆம் தரம் உள்ளவர்களை அவன் விட்டு வைத்தான். அவன் வெற்றி அடைந்தான், அழிக்கவில்லை. நடந்தது என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒருவன் சவுல் இறந்து விட்டான் என்கிற செய்தியை தாவீதினிடத்திலே சொல்ல வருகிறான். அப்படி தாவீது அவனை பார்த்து, நீ எந்த தேசத்தான் என்று சொல்லி கேட்டால் அவன் சொல்லுகிறான், நான் அமலேக்கியன் என்கிறான். சவுலே, அமலேக்கை நீ அழிக்காவிட்டால் அமலேக்கு உன்னை அழித்துவிடும். சில காரியங்களை கர்த்தர் செய்ய மாட்டார், நாம் தான் அதை ஜெயிக்கணும். அழிப்பதற்கான ஆலோசனையை கர்த்தர் தருவார், ஆனால் நீங்களும் நானும் தான் அந்த சத்துருவை அழிக்கணும். பக்கத்தில் பா சொல்லுங்க, சில சத்துருக்களை ஆண்டவர் அழிக்க மாட்டார், ஆலோசனை தருவார். நீங்களும் நானும் தான் அவனை அழிக்கணும். அல்லேலூயா. இன்னொன்று வார்த்தையை சொல்கிறேன், அவனை அந்த எதிரியை அழிப்பதற்கான அனுகூலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. யாரை விட்டு வைப்பார் சொல்லுகிறேன், எதை நம்மால் அழிக்க முடியுமோ அதை கர்த்தர் அழிக்க மாட்டார். பக்கத்தில் பா சொல்லுங்க, எதை நம்மால் அழிக்க முடியுமோ அதை கர்த்தர் அழிக்க மாட்டார். 2வது ஒரு செட்டு இருக்கும், என்ன தெரியுமா? நம்முடைய தவறினாலே நாமே விரோதிக்கு இடம் கொடுத்திருந்தால் அந்த விரோதியை கர்த்தர் அழிக்க மாட்டார். நாமே விரோதிக்கு இடம் கொடுத்திருந்தா அந்த விரோதியை கர்த்தர் அழிக்க மாட்டார். நம்முடைய தவறினாலே நாம் தான் அகற்றணும். அல்லேலூயா. இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. அவர் ஏன் முன்னாலே போகிறார்? மகனே, அது யார் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டுகிறேன். அந்த விரோதி யார் என்று சொல்லி உனக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? அடையாளம் காட்டுகிறேன். அடையாளம் காட்டினா நீ தான் டீல் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அடையாளம் காட்டுவார், நீங்கள் தான் டீல் பண்ணணும். அதை ஏன் ஆண்டவர் வைக்கிறார்? அந்த விரோதியை ஆண்டவர் காண்பிப்பார். அப்படி காண்பிக்கும் போது ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு நாளில் ஜெயம் இருக்கும், அடுத்த நாளில் தோல்வியை சந்திப்போம். ஒரு நாள் வெற்றி பெறுவோம், அடுத்த நாள் தோல்வியை சந்திப்போம். இப்படியே இருக்கும்போது உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? நம்மளை முழங்கால் படியிட்டு போகும்போது ஒரு பாடத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. மகனே, மகளே, சபையே, ஆண்டவரை நீ சார்ந்திருப்பது உன்னுடைய பிரச்சனைக்காக மட்டுமல்ல. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை நீங்கள் சார்ந்திருப்பது உங்க பிரச்சனைக்காக மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை சார்ந்திருப்பது வேண்டியது அவசியம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக என் ஆண்டவர் முன்னாலே போகிறார். அல்லேலூயா. சில விரோத சக்திகளை ஆண்டவர் அதனாலே அழிக்காமல் ஆங்காங்கே அவர் விட்டு வைக்கிறார். சில பிரச்சனை கொடுக்கிற ஆட்களை கர்த்தர் விட்டு வைக்கிறார்.
எதற்காக ஆண்டவர் விட்டு வைக்கிறார்? என் தேவனை நான் சார்ந்திராவிட்டால் என்னாலே எதுவும் செய்ய முடியாது. என் இயேசுவால் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துவதற்கு அவர் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவரை சார்ந்திருக்க செய்வதற்காக கர்த்தர் சில விரோத சக்திகளை விட்டு வைக்கிறார். ஆமென். அப்படி அவர் விடுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றியினுடைய ருசியும் தெரியணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் விட்டு வைக்கிறார்னா பிள்ளைகளுக்கு அந்த வெற்றியினுடைய ருசியும் தெரியணும். வெற்றியுடைய மேன்மை என்ன, வெற்றியினுடைய மகிமை என்ன என்பதை எப்படி ஜெயித்தேன் என்று சொல்லும் அளவிற்கு அனுபவம் இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி ஜெயித்தேன், இந்த வெற்றியினுடைய மேன்மை என்ன என்று அவர்களாலே சொல்லணும்னா ஜெயிப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னா சொல்ல முடியாது. ஜெயிப்பதற்கு அவரே எல்லாம் செஞ்சுட்டு நாம ஜெயிப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, ஜெயித்தேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகவே சில சத்துருக்களை ஆண்டவர் விட்டு வைக்கிறார். அப்படி அவர் சொல்லும்போது நீ தான் அழிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சொல்லும்போது நீங்க தான் அழிக்கணும். அவர் சொல்ற, நான் முன்னால போறேன், உனக்கு ஆலோசனை தரேன், நீ தான் அழிக்கணும். உபாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும், உபாகமம் 7வது அதிகாரம் 21லிருந்து 21 வசனத்தை 26 வசனத்தை வாசிங்க. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில், நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், அமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமுமான தேவன். அவர்களை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்துக்குள்ளானது. நல்ல கவனி. இவைகளை பார்க்கும்போது கர்த்தர் சிலரை விட்டு வைக்கிறார். பிலேயாமின் மூலம் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. என்னாகமம் 24 அதிகாரம் 17லிருந்து 24 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே சொல்றாரு, நீ ஏதோமை ஜெயிப்பாய், எமோரியரை ஜெயிப்பாய். அதுவரை நடக்கல, ஆனால் தீர்க்க தரிசனம் மட்டும் வந்துட்டு, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் பார்க்கிறார். அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு போய் எமோரியனையும் ஏதோமியும் நீ அடி என்று சொல்லி தீர்க்க தரிசனம் வாழ்வில் நடப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக சில நேரத்தில் விரோதியை கர்த்தர் விட்டு வைக்கிறார். ஆனால் தனியாக நம்மை திக்குமுக்காட கர்த்தர் விடுவது இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, விரோதிகளை விட்டு வைப்பாரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக. ஆனால் தனியாக நம்மளை விட்டுவிட்டு திக்குமுக்காட செய்ய மாட்டார். அவர் அனுகூலமான சூழ்நிலையை அந்த நிலையிலே கர்த்தர் நமக்கு அமைத்து கொடுப்பார். ஆண்டவர் சில எதிரிகளை வைப்பார். எப்படிப்பட்டவர்களை வைப்பார்? யோசுவாவின் புத்தகம் 23வது அதிகாரம் 13வது வசனம். யோசுவா 23:13. உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். நல்ல கவனி. ஆண்டவர் சிலரை வைப்பார். அவங்க யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் உங்களுக்கு கண்ணியாக, உங்களுக்கு வலையாக, உங்களுக்கு முள்ளாக இருப்பார்கள்.
சில ஆட்களை ஆண்டவர் வைத்திருப்பார். எங்க குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தர் வைத்திருப்பார். உறவினர்கள் மத்தியிலே ஆண்டவர் வைத்திருப்பார். நாம் வேலை செய்கிற அல்லது வியாபாரம் செய்கிற இடங்களிலே ஆண்டவர், படிக்கிற இடத்திலும் ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த ஆளுக்கு ஒரே ஒரு வேலை தான். அந்த வேலை என்ன தெரியுமா? இந்த நபரை எப்படி பொறி வச்சு குற்றப்படுத்தலாம். எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசுன்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப துள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகவே இவங்களுக்கு எந்த காரியத்தில் இவங்களை சிக்க வைக்கலாம் என்று எங்கே திரும்பினாலும் முள்ளு மாதிரி அவங்க இருப்பாங்க. எந்த பக்கத்தில் நாலா திசையில் திரும்பினாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? முள்ளு மாதிரி என்ன பண்ணுவாங்க? இருப்பார்கள். இந்த பொறிகளை கர்த்தர் அழிக்க மாட்டார், நீங்கள் தான் அழிக்கணும். பக்கத்தில் பாசம், இந்த பொறிகளை கர்த்தர் அழிக்க மாட்டார், நீங்கள் தான் அழிக்கணும். ஒரு கண்ணியையும் கர்த்தர் உடைக்க மாட்டார், ஆனால் கண்ணிக்கு உங்களை கர்த்தர் விளக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிசாசு இருக்கிற வரைக்கும் கண்ணி இருக்கும். பக்கத்தில் பாச சொல்லுங்க, பிசாசு இருக்கிற வரைக்கும் கண்ணி நமக்கு இருக்கும். ஆனால் ஆண்டவர் கண்ணியிலே நம்முடைய கால் அகப்படாதபடி நம்மை காக்கிற ஒரு கர்த்தர் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த கண்ணி வரும்போது என்ன தெரியுமா செய்வார்? ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்ணி வரும்போது ஜெபிக்க கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். சோதனைக்குள் என்ன ஜெபம்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜெபம். ஆண்டவரே, சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதபடி தீமையினின்று எங்களை விலக்கி காத்து கொள்ளும். அவர் முன்னாலே போகிறது எதற்காக தெரியுமா? மகனே, இன்னைக்கு நீ செட் பண்ணிட்டு போற ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு காரியத்தை இதை அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ செட் பண்ணிட்டு போற. ஆனால் உனக்கு முன்பாக ஒரு கண்ணி இருக்கிறது. உனக்கு முன்பாக ஒரு கண்ணி இருக்கிறது. அந்த காரியத்தில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த காரியத்தின் மூலம் ஒரு சிக்கல் உனக்கு வர இருக்கிறது என்று நமக்கு உணர்த்த, நம்மை ரெடி பண்ணுவதற்காக என் ஆண்டவர் முன்னாலே போகிறார். கரமுயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு காரியத்தை செட் பண்ணி போகும்போது எனக்கு முன்னால் ஒரு கண்ணி இருக்குது, அதனால் எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு என்பதை எனக்கு உணர்த்தி ஆண்டவரே என்னை சரிபடுத்த எனக்கு முன்பாக நீர் போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமானா, வாரம் ஞாயிற்றுக்கிழமானா இயேசு என்று சொல்லி வந்து காணிக்கையை வாங்கிட்டு போகிறதற்காக இயேசு வரவில்லை. அல்லேலூயா. அனுதின சூழ்நிலையில் இங்கே மகனே, இந்த நபர் முன்னாலே இருப்பார், இந்த நபர் உனக்கு கண்ணியாய் முன்னாலே நிற்பார், இந்த கண்ணி இருக்கிறது, கவனமாயிரு என்று உணர்த்த தான் கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். எசேக்கியா காலத்தில் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் மேடுகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இஸ்ரவேலரை சர்ப்பம் கடித்த போது ஆண்டவர் ஒரு வெண்கல சர்ப்பத்தை வைக்க சொன்னார். சுகம் கிடைத்தது. கொஞ்ச நாள் அப்படியே போனது. எல்லாரும் அந்த சர்ப்பத்தை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். சர்ப்பத்தை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று சொல்லி பெயரும் இருந்தது. எசேக்கியா ராஜா காலம் வரைக்கும் இருந்தது. கர்த்தர் பார்த்தார், இது என்னுடைய பிள்ளைக்கு ஒரு கண்ணியா இருக்கிறது என்று சொல்லி தேவன் உடைக்கவில்லை, எசேக்கியாவையே கர்த்தர் உடைக்க வைக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில உதவி ஒரு காலத்தில் செய்தது போல இருந்திருக்கும், நமக்கு பிரயோஜனமாய் இருந்தது போல இருக்கும். ஆனால் நாளடைவில் அதுவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு கண்ணியாய் மாறி இருக்கும். தேவனை நெருங்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, தேவ பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியாதபடி கண்ணியாய் இருக்கும். முன்னாலே போகிறவர் சொல்லுகிறார், இங்கே இருக்கிறது என்ன என்று சொல்லி எனக்கு உணர்த்த என் தேவன் முன்னாலே போகிறார். அல்லேலூயா.
சில நேரத்தில் ஏதோ ஒன்று காரியம் நமக்கு கண்ணியாய் மாறி இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆட்கள் கன்னியாய் இருக்கும்போது தேவனை விட அதிகமாய் அவர்களை உதவி கிடைக்கிறது, ஒத்தாசை வருகிறது என்று சொல்லி சார்ந்திருக்கும் பொழுது அந்த ஆளே நம்முடைய வாழ்க்கையில கன்னியாய் மாறக்கூடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பதற்கு, நம்முடைய ஜெப ஜீவியத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய வேத வாசிப்பை கெடுப்பதற்கு, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை கெடுப்பதற்கு அதே நபர் கன்னியாய் மாறக்கூடும். ஆண்டவர் சொல்றாரு, இதை உணர்த்தி அந்த கன்னிக்கு உன்னை தப்புவிப்பதற்காக நான் உனக்கு முன்பாக போகிறேன். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஒரு விஷயம் இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே எனக்கு உணர்த்தும், ஆண்டவரே நான் விலக்கி என்னை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். அவன் எத்தனை முறை கண்ணி வைத்தாலோ அந்த எண்ணெய் பற்றாதபடி நான் அதை அழிக்க எனக்கு உதவி செய்வீராக. எஸ்ராவினுடைய காலத்தில், எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10லிருந்து 44 வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இஸ்ரவேலர் இருந்ததான அந்த பகுதியில் மற்ற புறஜாதிகள் திருமண ஒப்பந்தங்களில் சம்பந்தம் கலந்தார்கள். அதனாலே அது இஸ்ரவேலுக்கு கன்னியாயிற்று என்பதை எஸ்ரா பார்த்த பொழுது அங்கே எஸ்ரா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அத்தனை பேரையும் பிடித்து அவர்கள் இஸ்ரவேலில் இல்லாதபடி அழித்தார். சில நேரத்தில் சில உறவுகள் ஒரு காலத்தில் நமக்கு நல்லதாக இருந்திருக்கும், ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கன்னியாக மாறி இருந்தால் அந்த கன்னியை அகற்றுவதற்கு, அழிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யத்தான் என் ஆண்டவர் முன்னாலே போகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 26, 28 வசனங்கள். உபாகமம் 11வது அதிகாரம் 26, 28 வசனங்கள். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவாயானால், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவாயானால், இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற, இன்று நான் உனக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். இங்கே இன்னொரு சில விரோதிகளை ஆண்டவர் வைக்கிறார். அது என்ன? இவர்கள் இதை பின்பற்றினால் சாபம் வரும். சாபத்தை கொண்டு வரக்கூடிய சில சக்திகளை, சில சூழ்நிலைகளை தேவன் அழிக்காமல் வாழ்க்கையிலே விட்டு வைப்பார். தேவன் அதை கொண்டு வருவது இல்லை, சத்துரு அதை கொண்டு வந்திருப்பான். மனதிலே வையுங்கள், சத்துருவாகிய பிசாசு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக சாபத்தை கொண்டு வருவதாய் இருந்தால் இயேசு அதை உடைப்பார், அதை அகற்றுவார், ஒன்றும் செய்யாதிருக்க பார்த்து கொள்வார். சாபத்தை ஆசீர்வாதமாக அவர் திருப்பி விடுவார். அது எத்தனை ஜெனரேஷனா இருந்தாலும் அதை உடைத்து போடுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் ஒன்றை மனதில் வைங்க, நாம கீழ்ப்படியாததினாலோ, நாம் தகாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ததினாலோ அதன் விளைவாக சாபம் வரும் என்றால் நாம் தான் அதை அகற்றணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய கீழ்ப்படியாமையினாலேயோ நாம் தகாத காரியத்தை செய்ததினாலோ சாபம் வந்திருந்தா கர்த்தர் சாபத்தை அழிக்க மாட்டாரு, நாம தான் அந்த சாபத்தை அழிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அகற்ற மாட்டார். வசனம் சொல்லுது, பண்டம் பாடிகளுக்குள்ளே நான் வேண்டாம் என்று சொன்னதை வைத்தீர்களே என்று சொன்னபோது சீட்டு போட்டு பார்க்கிறார். கர்மியின் குமாரனாகிய ஆகான் மேல் சீட்டு விழுகிறது. ஆண்டவருக்கு ஒரு ஆள் அழிக்க தெரியாதா? அழிக்க தெரியும். கண்டுபிடிக்க உதவி செய்வார். அழிப்பது யோசுவாவுடைய வேலை. கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவி செய்வார். கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவையில்லாத காரியத்தை செய்து அதன் விளைவாக என் வாழ்க்கையினுடைய எல்லையிலே சாபம் வந்திருந்தால்
கர்த்தர் விரும்பாத காரியத்திற்கு, ஆண்டவர் சொல்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்து அதன் விளைவாக ஏதேனும் வந்திருந்தால், ஆண்டவரே இந்த ஆராதனையிலேயே எனக்கு காண்பிப்பீராக, அதை நான் அகற்ற இப்பொழுதே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒரு தீர்மானத்தை செய்யுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். உபாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே, உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த இந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் இடங்களிலெல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்கினியால் சுட்டெரித்து அவைகளின் பேரும் இராமல் அழியும்படி நல்ல கவனி. ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்த நாட்டிற்கு நான் கொண்டு போவேன். அப்படி கொண்டு போகும்போது ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? அந்த நாட்டிலே மேடுகள் இருக்கும், சில பச்சையான மரங்களின் கீழே பலிபீடங்கள் இருக்கும், சில மலைகள் ஆராதனைக்கென்று வைக்கப்பட்டிருக்கும். அது ஒன்னையும் வைக்காதே, அது ஒன்னையும் என்ன பண்ணாத, வைக்காதே. நீ அதை அழித்து போடுவாயாக. ஏன் ஆண்டவருக்கு அதை அழிக்க தெரியாதா? நான் அழிக்க மாட்டேன், நீ தான் அதை அழிக்கணும். அல்லேலூயா. அவர் முன்னாலே போய் சொல்லுவார், இதுதான்ப்பா அந்த மேடு என்று சொல்லுவார். கிதியோனுக்கு சொன்னது போல நான் தான் டீல் பண்ணணும். பக்கத்தில் சொல்லுங்க, நான் தான் டீல் பண்ணணும். இந்த தோப்புகள் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, மகனே இது நீ செய்ய நான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த விஷயத்திலே நீ இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனையை சொல்லும்போது, சத்துரு அல்லது நம் மனதே அதை செய்வதற்கு பதில் நம்முடைய மனதிலே வேறொன்றை செய்ய தூண்டும். கர்த்தர் பலிபீடத்தை கட்ட சொன்னா பாகாலுக்கு பலிபீடம் வந்து விட்டது. கர்த்தரை ஆராதிக்க இடமில்லை, ஆலயம் இடிபட்டு விட்டது. ஆகவே கண்ட இடத்திலே மேடுகளை எல்லாம் கட்டலாம் என்று மாற்று வழியை கொண்டு வந்தாங்க. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நீர் முன்னால் போய் எனக்கு காண்பிக்கணும். நீர் சொன்னதை செய்யாமல், ஆண்டவரே அதை போல வேறொன்றை செய்த ஆல்டர்னேட்டிவ் காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் நீர் ஆலோசனை சொல்லும்போது நானே அதை அழிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் இடிக்க மாட்டார், நாம் தாமே இடிக்கணும். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 12வது அதிகாரம் 30வது வசனத்தையும் வாசிங்க. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவர் முன்னை ஏவினபடியினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லெறிய கடவாய். இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் விட்டு வைத்திருந்தார். இவர்கள் யார் என்றால், தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏவுகிறவர்கள். அவர்களுக்கு பெயர் கள்ள தீர்க்கதரிசிகள். அவர்களுக்கு பெயர் என்ன? கள்ள தீர்க்கதரிசிகள். இவர்களை கர்த்தர் அழிக்கல, கர்த்தரை விட்டு வைத்தார். ஏன் தெரியுமா? நீங்க தான் அழிக்கணும், நீங்க தான் அழிக்கணும். தேவ சித்தம் எது என்று அறிந்து நீங்களும் நானும் வாழணும். பக்கத்தில் சொல்லுங்க, தேவ சித்தம் எது என்று அறிந்து நீங்க வாழ வேண்டும். ஆனால் அதை கண்டுபிடிப்பதற்கு பதில் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? யாரோ ஒருவர்
சொன்னதான காரியத்தை இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அதையும் நம்பி சில நேரத்தில் போயிருப்போம். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று அறியாமல் நமக்கே சொல்லுவார் ஆண்டவர். தேவ பாதத்தில் அமர்ந்தால் தேவ சித்தம் என்ன என்பதை கர்த்தர் சொல்லுவார். ஆனால் அதை நம்ம செய்யாம எளிதா யாரோ ஒருவர் இதுதான் தேவ சித்தம் என்று சொன்னதை நம்பி போயிருப்போம். இந்த மாலை வேளையில் கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். அப்படி போயிருந்தால் கர்த்தர் அதை அழிக்க மாட்டார். ஆண்டவரே, நான் மனுஷ சத்தத்திற்கு இடம் கொடுத்து நான் செய்துவிட்டு நான் திரும்பி வருகிறேன் என்று உணர்ந்து திரும்பி வரும் பொழுது இழந்ததையும் சேர்த்து கொடுப்பதற்கு என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். மனமுடைந்தவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே அனைத்தையும் நமக்காக செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பலிபீடத்தில் அக்கினி வந்து இறங்கின போது உடனே எலியா செய்த முதல் காரியம், பாகாலுடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்த இவ்வளவு காலம் வழி விலக செய்து கொண்டிருந்த அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் பிடியுங்கள் என்று சொல்லி அவர்களை எலியா அழித்தான். அல்லேலூயா. இந்த ஆண்டினுடைய முதல் மாதத்தில் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்ட நீர் முன்னாலே போகிறதற்காக நன்றி. உபாகமம் 9:2 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த விரோதிகளை வைத்தபோது ஏனாக் என்று சொல்லி பெயர். ஏனாக்கியரை யாராவது ஜெயிக்க முடியுமா? ஆனால் 85 வயதான அவனுக்கு யோசுவா 14 காலேப் சொல்லுகிறான், நான் அவனை டீல் பண்ணுகிறேன். கர்த்தர் அவனை அழிக்க மாட்டார். என்னை வைத்து அழிக்க எவ்வளவு பெரிய ஏனாக்கியனா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாமல் உங்களை சிரமப்படுத்தி உங்களை அச்சுறுத்துகிறதான தோல்விக்குள்ளாக ஆக்கி கொண்டிருக்கிற எவ்வளவு பெரிய எவ்வளவு உயரமான ஏனாக்கியனாக இருந்தாலும் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆளாய் நபராய் இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றை மனதில் வைத்து, ஆண்டவரே நீங்க முன்னால போய் கிரவுண்டை கிளியர் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடையாளம் சில காட்டிட்டீங்க. அதை ஜெயிப்பதற்கு எனக்கு 85 வயசானாலும் எனக்கு பலன் கொடுத்து ஆண்டவரை அழிக்க செய்ய வல்லவர் நீரே. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு முன்னால் போகிறவர். அவர் செய்ய வேண்டியதை கட்டளையாக சொன்னார். சத்துருவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் சொன்னார். மூணாவது காரியம், மூணாவது கட்டளை, லேவியராகமம் 18 3 4. லேவியராகமம் 18 3 4. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். முதலாவது அவருக்கு செய்வதற்கு கட்டளை கொடுக்கிறார். இரண்டாவது விரோதிக்கு செய்வதற்கு கட்டளை கொடுக்கிறார். மூன்றாவது நமக்கே செய்வதற்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கே செய்வதற்கு, நான் செய்ய வேண்டியதற்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இப்போ அவர் சொல்வது, நான் உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி கை கொண்டு நடவுங்கள். இந்த மூணாவது கட்டளை எதற்கு? எனக்கே நான் செய்ய வேண்டியது, நமக்கு நாம் செய்ய வேண்டியது. உமக்கு செய்வதையும் கட்டளையாக சொல்லுகிறீர், விரோதிக்கு செய்வதையும் கட்டளையாக சொல்லுகிறீர், எங்களுக்கு நாங்கள் செய்வதையும் எங்களுக்கு கட்டளையாக சொல்லுகிறீர். ஏன் இதை ஆண்டவர் சொல்லுகிறார்? தெரிந்து கொண்ட போது சொல்லுகிறார், என்னுடைய சொந்த ஜனம், எனக்கேற்ற பரிசுத்த ஜனம். லேவியராகமம் 23:25 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவர்கள் என் ஊழியக்காரர் என்று இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் கொடுத்தார். வேறு யாருக்கு அந்த பெயர் கிடையாது. உங்கள் பெயர், உங்கள் ஸ்டேட்டஸ் தனி, உங்களுக்கு தேவன் தனி, உன்னை போல விசேஷித்தவர்கள் யாரும் கிடையாது என்று நிலைநாட்டினவர் அவர்தான். அல்லேலூயா.
அந்த நிலைநாட்டினார். அவர்களுடைய வாழ்வின் தடையாய் இருப்பதற்கு எதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதையெல்லாம் நொறுக்க வேண்டும், எங்கே என் பிள்ளை இருக்க வேண்டும், இவைகளை கர்த்தர் தான் கொடுத்தார். இது ஆண்டவருக்கு சத்துரு செய்வதல்ல, எனக்கே நான் செய்வது. அந்த ஏரியாவில் அங்கதான் பாஸ்டர் எனக்கு தடுமாற்றம், எனக்கே நான் செய்கிற காரியத்தில் தான் அந்த ஏரியாவில் தான் எனக்கு தடுமாற்றம். நமக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே அந்த காரியத்தை என்ன பண்ணிடுவோம், செய்திருவோம். பிடிக்கலன்னா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். பிடிச்சா என்ன பண்ணிடுவோம், உடனே செய்வோம். நமக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம், ஆர்கியூ நிறைய டைம் நம்ம பண்ணுவோம். எல்லாரும் செய்கிறாங்களா, நாங்கள் மட்டும் ஏன் செய்யணும்? எல்லாரும் செய்கிறாங்களா, நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் செய்கிறாங்களா, ஏன் நாங்கள் மட்டும் செய்யணும்? எல்லாருக்கும் ஆண்டவர் லைஃப் ஸ்டைல் கொடுத்தார். ஆனால் நமக்கு அவருடைய ஜனத்திற்கு கொடுக்கும்போது நமக்கு மட்டும் தனிமையாய் தேவனை சார்ந்து இருக்கிறத உலகம் அறியணும். வேதாகமம் அன்றைக்கு இல்லை, அவர்கள் தான் வேதாகமம். இந்த கூட்டத்தில் கர்த்தர், இந்த கட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சுத்தமாக இருப்பதற்கு கட்டளை. அதனால தான் உபாகமம் 14 அதிகாரம், லேவியராகமம் 11 அதிகாரத்தில் இதை சாப்பிடு, இதை சாப்பிடாதே, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. ஒரு குஷ்டரோகி இருந்தால் எங்கே இருக்கணும், ஒரு பாத்திரம் தீட்டுப்பட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யணும், கட்டளை கொடுத்தார். எகிப்திலே அவர்கள் இருக்கிற வரைக்கும் அதை செய்ய முடியலை. வனாந்திரத்தில் அவங்க வரும் பொழுது வழி உண்டு என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். ரெண்டாவது அதிலே ஒரு ரூல் கர்த்தர் கொடுக்கிறார். உபாகமம் 24 அதிகாரம் 19 22 வரைக்கும். நேரம் இல்லைன்னா வேகமாக வசனம் மட்டும் சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். அவர்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் சொல்லுகிறார். உன் வயலை அறுவடை செய்யும் போது எல்லாத்தையும் நீ பெருக்கிட்டு போயிடாதப்பா, தானியத்தை கொஞ்சம் சிந்த விடு. எதற்கு ஆண்டவரே, பறவைகளுக்கா? இல்லை, எளியவன், நிலம் இல்லாதவன், தரித்திரன், ஒன்றுமே இல்லாதவன் அதை பொறுக்கி கொள்ளட்டும். ஏன் ஆண்டவரே வேஸ்ட் பண்ணணும்? ஆண்டவர் சொல்லுவார், ஒரு காலத்தில் நீ எகிப்தில் நீயும் பொறுக்கி கொண்டு தான் இருந்த, ஒரு காலத்தில் எகிப்தில் நீயும் பொறுக்கி கொண்டு தான் இருந்த, அது உனக்கு தெரியுமா? மறந்துட்டியா? உனக்கு அன்னைக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது உன்னை அழியாமல் நான் காத்து வந்தானே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ஒரு காலத்தில் நன்மை செய்யப்பட்டது. ஆகவே இப்போ நீயும் பிறருக்கு என்ன பண்ணு, நன்மை செய்ய வேண்டும். உன் சகோதரனிடத்தில் மட்டும் வட்டி வாங்கிடாத. ஏன்? நீ எகிப்தில் இருக்கும்போது உனக்கு கொடுக்கப்பட்டது, எகிப்தில் இருக்கும்போது உனக்கு கொடுக்கப்பட்டது. உனக்கு தெரியும், நீ இன்னொரு ஆளை சிறுமைப்படுத்தாதே. அடமானத்திற்கு திரிகை வந்தா மேலே உள்ளதை மட்டும் வாங்கு, அடியில் உள்ளதை வாங்காதே, வைக்காதே. நீ அதை திரும்ப கொடுக்கணும். இதையெல்லாம் வனாந்திரத்தில் இருக்கிற வரைக்கும் அவர்களால் செய்ய முடியலை. பாலும் தேலும் ஓடுகிறதான நாட்டிற்கு அவரே முன்னால் போய் கொண்டு வர வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்யுங்கள். பக்கத்தில் வா சொல்லுங்க, நன்மை செய்யுங்கள். அப்படி நன்மை செய்ததினால தான் ஒரு ரூத் வர முடிந்தது, ஒரு போவாசுக்கு ஓபேத் பிறக்க முடிந்தது, தாவீதின் கோத்திரம் வேர் பிடிக்க முடிந்தது. சுத்தமாய் வைக்க சில சட்டங்களை கொடுத்தீர், நன்மை செய்வதற்கென்றே சில சட்டங்களை கொடுத்தீர். மூணாவது உபாகமம் 28:2 வாசிங்க வேகமா. உபாகமம் 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும், உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இந்த வசனத்தை எல்லாருமே பைபிளில் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்போம். இவைகளை கை கொண்டால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ வாளாக இருப்பதில்லை, நீ தலையாக இருப்பாய். நமக்கே நாம் செய்வோம். எதற்கு? நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க. அதுதான் வழி. ஒரு வழியாய் வந்தா 7 வழியாய் போயிருவாங்க. நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். சொல்லி அதை சொல்ல நல்லா தான் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லுவதற்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் இஸ்ரவேலுக்கு தெரியும், என்ன தெரியுமா? நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டு வச்சுருக்கோம், ரொம்ப நாளாக கேட்டு வைத்திருந்தோம். ஆனால் அவர் நினைக்கும் முழு ஆசீர்வாதத்திற்கும் வரலை.
காரணம் கர்த்தர் சொன்னதை எங்களுக்கு நாங்களே செய்ய முடியலை. நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்னார், ஏன் வரலை? ஆண்டவர் நமக்கு செய்ய சொன்னதை நாம் செய்யலை. அல்லேலூயா. இந்த முதல் மாதம் ஆண்டவரே நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா எனக்கு செய்வதற்கு நீர் சொன்னதை நான் செய்வதற்கு எனக்கு ஒரு கிருபை தாரும். அப்படி செய்து ஒப்பு கொடுத்து வருவோமானால் ஆண்டவர் ஒரு அனுகூலத்தை நமக்கு ஏற்படுத்துவார். உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் மோசே சொன்னான், நீங்கள் அந்த தேசத்திற்கு போவீர்கள், அங்கே 2 மலைகள் இருக்கும், அந்த ஒரு மலையிலே ஆசீர்வாதம் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னான். யோசுவா 9ஆவது அதிகாரத்திற்கு வரும்போது அவர்களுக்கு முன்னால் சென்றவர் அந்த இடத்திலே அவர்களை கொண்டு வந்து வைத்தார். அப்படி ஒரு மலை இருந்தது, அந்த மலையிலே ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது. அந்த ஆசீர்வாதம் வெளிப்பட கர்த்தரும் கிரியை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் குறித்ததான ஆசீர்வாதங்களை எங்கள் எல்லைகளிலே நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு, எங்களுக்கு நாங்கள் கடைபிடிப்பதற்கு, சுத்தத்திற்கு, நன்மை செய்வதற்கு, தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு நீர் சொன்ன எல்லாம் செய்ய முடியாதிருந்தால் இந்த நாளிலிருந்து அதை செய்ய வைப்பதற்காக, ஆலோசனை தருவதற்காக நீர் எங்களுக்கு முன்பாக போகிறீர். அல்லேலூயா. உபாகமம் 31ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தை வேகமாக வாசிங்க. 6ஆவது வசனமும் 8ஆவது வசனத்தையும் வாசித்து. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6ஆவது வசனத்தில் சொல்றாரு, மறுபடியும் 8ஆவது வசனத்தில் சொல்றாரு. அதோடு நிற்கல, நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். கர்த்தர் சொன்னது, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்றால் உனக்கு விதித்ததை நீ செய்ய தயாராக இருந்தால் விலகாத சமூகத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நான் சொன்ன கட்டளைகள் எல்லாம் செய்ய நீர் ரெடியாக இருந்தா, கவனமாக இருந்தால் ஒருபோதும் விலகாத தேவ சமூகத்தை நான் இன்றைக்கு உனக்கு கேரண்டியாய் சொல்லுகிறேன். அதோடு நிறுத்தாமல் தொடர்ந்து சொல்லுகிறார், நீ எதுவும் நடந்துருமா, இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, பயப்படாதே. எதுவும் போயிருமா, கலங்காதே. நீ தூக்கம் இல்லாமல் வேதனை அடைய அவசியமில்லை. நான் உன்னை பாதுகாப்பேன். என் சமூகம், என்னுடைய வல்லமை, என்னுடைய பாதுகாப்பு உனக்கு கேரண்டியாய் உண்டு. என்னால் முடியுமா, முடியாத யோசிக்காத. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவருக்கு செய்வதற்கு கட்டளையாய் கொடுத்தார். விரோதிக்கு, சத்ருவுக்கு செய்ய கட்டளையாய் கொடுத்தார். நமக்கே செய்வதற்கு கட்டளையாக கொடுத்தார். இதில் சொல்லப்பட்டதெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னா 2 கண்டிஷன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22, 23 பார்க்கும் பொழுது சொல்கிறாரு, நான் உனக்கு கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள். கைக்கொள்னு சொல்லலை, ஜாக்கிரதையாய் கைக்கொள். ஆண்டவர் சொல்கிற நமக்கு, ஆண்டவரே எனக்கு நீர் சொல்கிற எல்லாவற்றையும் நான் ஜாக்கிரதையாய் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். 2வது உபாகமம் 8ஆவது அதிகாரம் 12லிருந்து 19 வரைக்கும் வாசிக்கும் பொழுது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், எல்லா ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்போது என்ன மறந்துடாதன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீ என்னை மறந்து விடாத. எல்லாம் உனக்கு வாழ்வாய், சுகமாய், பலனாய் எல்லாம் இருக்கும்போது
என்ன மறந்துடாத. சொத்து சுகம் உயர்வு நண்பர்கள் என்று பிஸியான பிறகு என்ன மறந்துடாதே. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை தான் செய்கிறோம். ஆரம்பத்தில் எல்லாம் கத்தரை நல்லா பிடிச்சு கொடுக்குறோம், செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் உயர்வுகள், நம்முடைய உறவுகள், நல்ல சுகம், பதவி உயர்வுகள், உறவினர்கள் எல்லாம் வந்த உடனே பிஸியான பிறகு கர்த்தருக்கு நம்ம நேரம் கொடுக்கறதில்ல. ரொம்ப பிஸியாக இருக்க ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் என்ன மறக்காதே, என்ன உயர்வு வந்தாலும் என்ன மறக்காதே, என்ன உனக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் என்ன மறக்காதே, நீ எவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் இருந்தாலும் என்னை மறக்காதே. என்னை மறக்காமல் என் மேல் நினைவாய் இருந்தால் உனக்கு முன்பாக போகிற கர்த்தர் உனக்கு செய்ய வல்லமை உள்ளவர். அவர் செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மை நேசித்தபடியினாலே இந்த ஆண்டினுடைய இந்த முதல் மாதத்திலேயே முன்பாக போகிற கர்த்தரை குறித்து இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். பல காரியங்களுக்காக ஆண்டவர் முன்பாக போகிறார். இந்த கடைசி வாரத்தில் ஆண்டவர் நமக்கு முன்பாக போவதனுடைய காரணம், அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் கைக்கொள்வதற்கு. நாம் கைக்கொள்ளாதபடி நமக்கு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, வைராக்கியம் உண்டு, தீர்மானம்லாம் இருக்குது. ஆனால் நம்முடைய சூழ்நிலை கட்டளையை கைக்கொள்ளாதபடி தடுக்கிறது. அந்த காரியத்தை நமக்கு அதிலிருந்து வழியை விலக்கி நம்முடைய வழியை லகுவாக்குவதற்காக ஆண்டவர் முன்பாக போகிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்த போது 3 கட்டளை கொடுக்கிறார். ஒன்று எனக்கு செய்வதற்கு, தேவனுக்கு செய்வதற்கு. 2வது விரோதிக்கு செய்வதற்கு. 3வது நமக்கே, எனக்கே செய்வதற்கு ஆண்டவர் கட்டளையை தருகிறார். அதை செய்யும்போது முன்பாக போகிறவர் சகல அனுகூலத்தையும் கொடுத்து இந்த 2026 பயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், தேவ தைரியத்தோடு எல்லாவற்றையும் தாண்டி ஜெயம் எடுக்க, சுதந்திரிக்க முடியாததையெல்லாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். அவர் செய்யணும்னா சொல்கிறாரு, உனக்கு கற்பித்த கற்பனைகளை ஜாக்கிரதையாக கைக்கொள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ சொல்லுகிற எல்லாத்தையும் நான் மிக ஜாக்கிரதையாக என்னுடைய வாழ்க்கையில் கைக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். 2வது சொல்கிறேன், எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும்பா, இருக்கும் மகளே, மகனே. நீ எல்லாம் அப்படி இருக்கும்போது என்னை மறந்துடாதே, என் வேதத்தை மறந்துடாதே, என் தேவ பிரசன்னத்தை மறந்துடாதே, தேவன் கொடுத்த கட்டளைகளை மறந்துடாதே. சொத்து சுகம் உயர்வு நண்பர்கள் என்று பிஸியான பிறகு உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து விடாதே, அதில் ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை கர்த்தர் நேசித்தபடியினாலே எங்களுக்கு முன்பாக கர்த்தரை குறித்து இந்த மாதத்தில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தபடிய நல்ல காரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்திலும் எங்களுக்கு முன்பாக நீர் போவதற்கு காரணம், எங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கிற ஆண்டவரே காரியங்களை அகற்றி எங்களுடைய வழிகளை லகுவாக்கி அந்த கட்டளைகளை கைக்கொள்வதற்கு எங்களுக்கு முன்பாக நீர் போகிறீர். நாங்கள் உமக்கு செய்ய வேண்டியதை செய்ய எங்களுக்கு கட்டளை கொடுக்கிறீர். சத்துருவுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை குறித்தும் எங்களுக்கு கட்டளை கொடுக்கிறீர். எங்களுக்கு நாங்களே செய்வதற்கு கட்டளை கொடுக்கிறீர். இதை ஒன்றையும் நாங்கள் தவறாமல் நீர் சொன்னதை செய்ய எங்களுக்கு கிருபை தார். அப்பொழுது நிச்சயமாய் ஒரு பெரிய ஜெயம் உண்டு ஆண்டவரே. நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் கலங்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு முன்பாக போகிறவர் சேனைகளின் கர்த்தர். அந்த கர்த்தரை இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் தொடர்ந்து பின்பற்றி போக உதவி செய்யும். நீ சொன்ன கற்பனைகளை மறக்காமல் கைக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் வாழ்வு காலம் வந்திருக்கும் பொழுது தேவனை மறக்காமல், வேத வசனத்தை மறக்காமல், தேவ பிரசன்னத்தை மறக்காமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.